3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இன்று பராப வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. சுக்லபட்ச சதுர்த்தி திதி இரவு 8:14 வரை. இன்று கன்னிராசியில் சந்திரன் உத்தர நட்சத்திரத்தில் காலை 7:09 வரை. பின்பு அஸ்த நட்சத்திரம் சந்திரன் கன்னிராசியில். இன்று ராகுகாலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று சூலம் மேற்கு சூலம். பரிகாரமாக வெள்ளம் எடுத்து செல்லலாம். இன்றைய கிரக நிலை: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்ரகதியில். இன்றைய 12 ராசிக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முதலில் மேசராசி. மேசராசிக்கு 4ஆம் வீட்டுக்குடைய கடகராசிக்குரிய சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்வு. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்து அதிபதி 6ஆம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வது உடல்நிலையில் மேசராசிக்காரர்களுக்கு சிறிது பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உடையது. அதே நேரத்தில் அவர்கள் வேலை விஷயங்களில் இன்று சற்று கடினமாக உழைக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். ஆனால் அதிலிருந்து மீட் அவுட் பண்ணி வெளியே வருவாங்களான்னா, சந்திரனுடைய பரல்கள் 6ஆம் வீட்டுக்கு முழு பரல்களை கொடுப்பதால் அந்த விஷயத்திலிருந்து எளிமையாக மீண்டு வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கன்னிராசியில் சுக்கிரன் நீச பலத்தில் இருந்தாலும் சந்திரன் கூட சேர்றதுனால பணவரவு உண்டான்னு கேட்டால், சந்திரன் பலமாக இருப்பதால் பணவரவும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடைய நாளாக இந்த நாள் விளங்கும். இன்றைய நாள் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடமாகிய கடகராசிக்குரிய சந்திரன் 5ஆம் இடமாகிய கன்னிராசியில். அப்போ 3ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறது, திரிகோணத்தில் அமர்றதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். 5ஆம் இடத்தில் சந்திரன் அமருங்கிறது என்னென்னா 11ஆம் வீட்டை அவர் பார்ப்பார். அப்போ சந்திரனுக்கு 7ஆம் பார்வை இருப்பதால் அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று தொட்ட விஷயங்கள் தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்புடைய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மிதுனராசி அன்பர்கள். மிதுனராசி எப்பவுமே ஒரு ஜாலியாக ஆட்களை அரவணைச்சு போகக்கூடிய ஒரு இயல்புடையவர்கள். அவர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தை தனம் வாக்கு குடும்பத்தை குறிக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சுக்கிரனுடைய அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான விஷயங்களை கொடுக்கக்கூடியது. சந்திரன் சுகஸ்தானத்தில் நீச சுக்கிரனுடன் அமர்ந்திருப்பது சிறிது உடல்நலம் விஷயங்களில் கவனத்தை கொள்ள வேண்டிய அமைப்பு. அதே நேரத்தில் 2ஆம் இடம் தனவரவை குறிக்கக்கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகமாக பணவரவு வருமானா சுகமான பணவரவுகள் விஷயங்கள் உண்டு. எந்த மூலம் வரும் அப்படின்னா, அவர் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சனியை பார்ப்பதால் சனி சந்திரன் சேர்க்கை அப்படின்னு வரும்போது என்னென்னா, சற்று அலைச்சலுடன் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று அவர்களுக்கு வரவுகள் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடைய நாள். கடகராசி அன்பர்கள். கடகராசி அப்படிங்கும்போது அதுக்கு அதிபதி சந்திரனே ஆயிடுவார். அப்போ தினகதியில் போகக்கூடிய சந்திரன் அதிபதிங்கனால அவர் இன்று கன்னிராசியில் 3ஆம் இடத்தில் நீச சுக்கிரனுடன் அமர்வு. நீச சுக்கிரனுடன் அமர்ந்திருக்கும் போது முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் அமர்வு அப்படிங்கிறது என்னென்னா, இவர்கள் இளைய சகோதரனுடன் இன்று உண்டான உறவு முறை இந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதுல ராசியாதிபதி இருக்கிறதுனால இன்று எந்த விஷயத்துக்கும் இவர்கள் சற்று சிரத்தை எடுத்தால்தான் விஷயங்களை இவர்கள் இன்று அடைய முடியுங்கிற அமைப்பை சுட்டி காட்டுகிறது. 2வது, கன்னிராசியிலிருந்து மீனராசியை பார்வை செய்யும் சந்திரன் 9ஆம் இடமாகிய வாக்கியத்தை பார்வை செய்வதால் இவர்களுக்கு இன்று தந்தை வழியிலோ சொந்த ஊரில் இருந்தோ கிடைக்கக்கூடிய தகவல்கள், நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உடையது. அதே நேரத்தில் கிடைக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, 3ஆம் இடத்தில் சந்திரன் அப்படிங்கிறது சந்திரனுடைய பரல்களை ராசிக்கு 3ஆம் இடத்தில் பரல்களை சந்திரன் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் இன்று கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அப்படிங்கிறதுக்கு 12ஆம் வீடு கடகராசி. 12ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன். அந்த வீட்டு அதிபதி சிம்மராசிக்கு 2வது வீடாகிய கன்னி ராசியில் அமர்ந்திருக்கு. அப்போ நீச சுக்கிரன் கூட அமர்வு. நீச சுக்கிரன் கூட அமர்ந்திருக்கும் போது என்ன, அவர் 10வது வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் உடைய சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கிறார். 12ஆம் வீட்டுக்குடைய விரையாதிபதி சந்திரன்.
அப்போ இன்றைக்கி வரவு வருமா அப்படின்னு கேட்டால் வரவும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வரவுக்கு தகுந்த செலவினங்களும் உண்டான்னா செலவினங்களும் உண்டு. இவர் 2ஆம் இடத்துல இருந்து நேராக 8ஆம் இடமாகிய மீனராசியை சந்திரன் பார்வையிடுறதுனால என்னென்னா, இவர்கள் இன்று சற்று கவனமாக செயல்பட வேண்டிய அமைப்பு. பிரயாணங்கள், வெளியூர் செல்வது இதில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது இன்றைய சிம்மராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அதில் சந்திரன், ராசியிலே சந்திரன் அப்படின்னா என்ன, இன்று இவருடைய மனோதைரியம், தோற்றம், அந்தஸ்து இதிலெல்லாம் ஒரு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இவர் 11ஆம் இடத்துக்குரிய சந்திரன் அப்படிங்கிறதுனால லாபாதிபதி ராசியில் வர்றாருங்கனால இன்று தொட்ட விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சிறப்பாக நடக்குமானா சிறப்பாகவே நடக்கும். ஏன்னா ராசியிலிருந்து நேராக 7ஆம் இடத்தை சந்திரன் பார்வை செய்கிறது. அப்போ லாபாதிபதி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்தால் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒருத்தர் மூலம் ஒருத்தருக்கு ஒரு லாபமான விஷயங்கள் இன்று நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமுடைய நாள். அதாவது பேர் மூலம், நண்பர்கள் மூலம் ஒரு லாபத்தை அடையக்கூடிய லாப தினமாக இன்றைய நாள் விளங்குகிறது. ஏன்னா ராசியில் அப்படிங்கிறது என்னென்னா சந்திரனுடைய பரல்கள் தெளிவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால் இன்று சிறப்பான நாளாக கன்னிராசிக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசிக்கு உடைய சுக்கிரன் அப்படிங்கிறது ஆவணி மாதம் வரைக்கும், ஆவணி மாதத்தில் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தா 12ஆம் இடமாகிய கன்னிராசியில் விரைய கண்டிஷனில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரனுக்கு பாதிப்பு கிடையாதுங்கனால இவர்களுக்கு மறைமுகமான வருமானங்கள் வருமானம், துலாம் ராசிக்கு மறைமுக வருமானங்கள் உண்டு. தினபலன் அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்தால் 10ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் 12ஆம் இடமாகிய விரயத்தில் அப்படிங்கிறது என்னென்னா, அப்போ அலைச்சல்கள் உண்டானா அலைச்சல்கள் உண்டு. அதே நேரத்தில் வைத்திய செலவுகள் ஏதாவது ஏற்படுமா இன்னைக்கு அப்படின்னா அதற்கும் வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் நீசம் அப்படின்னால பெண்கள், துலாம் ராசி பெண்கள் சற்று உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். சுக்கிரன் மறைவு அப்படிங்கிற இது இல்லாமல் அது சுக்கிரன் நீசம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் எடுத்தால் பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பெண்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சிறு வைத்திய செலவுகள் சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் 10ஆம் இடத்துக்குரிய சந்திரன் அப்படிங்கிறதுனால அவர் நேராக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் புரிபவர்களுக்கு தொழில்துறையில் இன்று ஒரு தேவையற்ற ஒரு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமுடைய நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு 9க்குடைய சந்திரன், 9க்குடைய சந்திரன் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். விருச்சிக ராசிக்கு ஜென்ரலாகவே இந்த வருஷம் ஃபுல்லாக என்னென்னா, விருச்சிக ராசிக்கு ஃபுல்லாகவே குரு பார்வை இருக்குது. அது ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த பிரச்சனை எது வந்தாலும் தாண்டி போவாருங்கிறது வருட பலன். 2வது ஜென்ரலாக உள்ள ராசி பலனுக்கு உண்டான அமைப்பு. இன்றைக்கி கோச்சாரத்தில் நம்ம பேசுகிறது என்னென்னா, 11ஆம் இடம் மைய லாபஸ்தானத்தில் 9ஆம் இடத்து அதிபதி உட்கார்றாரு. அப்போ இவங்களுக்கு இன்றைக்கி என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் அப்படிங்கிறதுல சந்திரன் வருதுன்னா அது 9க்குடையவர் ஆகிறதுனால தந்தை வழியில் அப்படிங்கிறது, அதே மாதிரி பூர்வீகங்கள் இது மூலம் இருந்த ஒரு நல்ல தகவலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற, மறைமுகமான ஒரு லாபங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அந்த தகவல்கள் சேரும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு 8வது வீட்டுக்குடைய சந்திரன் அவர் 10ஆம் வீட்டில் கன்னிராசியில் இன்று அமர்ந்திருக்கிறது. அப்போ 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறதுனால என்னென்னா, தொழிலில் மறைமுகமான இடைஞ்சல்கள் உண்டு நெகட்டிவ் ஆஸ்பெக்டில். அதே நேரத்தில் மறைமுகமான லாபங்களும் உண்டு. சந்திரன் கன்னிராசியிலிருந்து நேரடியாக 7ஆம் பார்வையாக மீனராசியில் இருக்கிற சனியும் பார்வையிடுவதால் தொழில் வகையில் இவர்களுக்கு இன்று ஒரு வரவும் உண்டு. அந்த வரவுங்கிறது மறைமுகமான வரவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் தொழிலில் சிறு தடைகள், இடைஞ்சல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் தாண்டி வருவாங்களா அப்படின்னு கேட்டால், 10ஆம் இடத்திற்கு எப்பவுமே ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சந்திரன் தன் பரல்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்தால், 10ஆம் இடத்திற்கு பலமான கதிர்வீச்சுகள் பரல்களை சந்திரன் கொடுப்பதால் இன்று தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஹடில்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி வருவதற்கு உண்டான மனோதைரியத்தை சந்திரன் கொடுப்பார். இந்த நாள் இனிமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே குரு பார்வை இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாணம், காட்சி விஷயங்கள், நிலபலன்கள் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடைபெறுவதற்குண்டான பலன்கள்ங்கிறது வருட பலன்களில் உண்டு. இன்றைய தினபலன் அப்படிங்கிறதுல எடுக்கும்போது 7ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் அவர் நேராக 9ஆம் வீடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்வது ஒரு சிறப்பான விஷயம். அப்போ இது வரைக்கும் இருந்த ஒரு மாதிரி கணவனோட மாமனார், மனைவியோட அப்பா அப்படிங்கிற மாதிரி உறவு முறைகளில் இருக்கிறது, கணவன்
அவங்களுடைய அப்பா, மனைவி, அவங்களுடைய அப்பா, அதாவது அப்பா மாமனார் அப்படிங்கிற உறவு முறைகளில் இருந்த ஒரு ஹடில்ஸ், ஒரு சின்ன பிணக்கங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஏன்னா ராசிக்கு நேராகவே குரு பார்வை இருக்கிறதுனால அந்த குரு பார்வை கிடைக்க பெற்றதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த உறவு முறையில் ஏற்பட்ட சுணக்கங்களை கடந்து தாண்டி வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமுடைய நாள். கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசிக்கு ராசிக்கு அதிபதி அப்படிங்கிற சனி 2ஆம் இடத்தில் இருக்குது. அது ஒரு சிறப்பான, அது வருட பலனில் ஒரு சிறப்பான விஷயம் கும்பராசிக்கு உண்டானது. சந்திரன் அப்படின்னு எடுக்கும்போது 6வது வீட்டுக்குரிய சந்திரன் 8ஆம் வீடாகிய கன்னிராசியில் வர்றது இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சந்திரன் அஷ்டமம்னு ரொம்ப எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி பயப்பட வேண்டாம். எப்பவுமே சந்திராஷ்டமம்னா சொல்ற ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னா, ஒரு விநாயகர் கோயிலுக்கு, ஒரு அம்பாள் கோயிலுக்கு வழிபாடுக்கு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். அதுக்குண்டான எளிமையான பரிகாரம். அது மாதிரி அஷ்டமம் அப்படின்னோடனே கஷ்டம்னு நினைக்காம அது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அந்த நாள் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8ல் சந்திரன் அப்படின்னா கொஞ்சம் முடிவெடுக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லது. ஏன்னா நேராக ராசிக்கும் குரு பார்வை இல்லை, இந்த கோச்சார சந்திரன் போகிற இடத்துக்கும் குரு பார்வை கிடையாது. அப்போ முடிவெடுப்பதில் சற்று தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இவர்கள் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். மீனராசி நேயர்கள், மீனராசிக்கு அதிபதியான குரு தன் வீட்டிற்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியத்திலிருந்து 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது வருடம் முழுவதும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு கோச்சாரத்தில் மீனராசிக்கு நேர் 7ஆகிய சமசப்தத்தில் சந்திரன் பயணம். அப்போ 5ஆம் வீட்டு அதிபதி நேர் 7ல் இருந்து ராசியை பார்ப்பது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய நிலை. அப்போ 5ங்கிற குழந்தைகள் அப்படிங்கிற விஷயங்கள், கணவன் மனைவி அப்படிங்கிறவுடைய உறவு முறைகள், இந்த விஷயங்கள் அனைத்தும் குரு பார்வை பெற்று இருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமுடைய நாள். சந்திரன் சனியை பார்க்கறனால என்ன, சற்று அலைச்சல்கள், வேலை விஷயங்கள் இல்லை சொந்த தொழிலாக இருந்தால் சொந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அது பிரயோஜனமாக இருக்குமா, லாபமாக இருக்குமா அப்படிங்கிற கண்டிஷனை பார்த்தா லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாள் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் 12 ராசிக்கு நம்ம ராசி பலன் பார்த்தோம். ராசி பலன்கிறது ஒவ்வொரு ராசியிலும் இருக்குது பொதுவான பலன். எப்போவுமே சொல்கிறது தான், எப்போவுமே சுய ஜாதகம், கோச்சார பலன்கள் இதுதான் பலன் கொடுக்குற மாதிரி. திசாபுத்தி பலன் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் திசாபுத்திங்கிறது தான் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். அதுக்கு மீறி இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் மூலம் பலன் அடையக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு உடல்நிலையும் மனநிலையிலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள். அதே மாதிரி கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இன்று தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கக்கூடிய ஒரு அமைப்பு உடைய நாள். அனுஷம், பூசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சகல விதமான சம்பத்துகள், யோகங்கள் அனைத்தையும் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக நினைக்கும். அதில் மீனராசியில் இருக்கிற உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாள்.